மகாபாரதத்துல இருந்து ஒரு அட்டகாசமான கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விதி, அதிர்ஷ்டம் இதையெல்லாம் பத்தி நாம நினைச்சிருக்கிற எண்ணங்களையே இந்த கதை மொத்தமா மாத்த போகுது. உண்மையாவே இந்த கெட்ட நேரம் துரதிருஷ்டம்னு சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நம்ம அடிக்கடி யோசிப்போம்ல, கெட்டவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் அடுத்தடுத்து கஷ்டம் வருது அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். குந்தல நாடு ரொம்ப செழிப்பான ராஜ்யம். ஆனா மன்னர் சுதர்மிகா ஆட்சியில எவ்வளோ சீக்கிரம் ஒரு பெரிய சோகம் நடக்குதுன்னு பாருங்க. மன்னர் போருக்கு போறாரு, வெற்றியும் அடையறாரு, ஆனா அங்கேயே வீரமரணம் அடைஞ்சிடுறாரு. அதே நேரத்துல ராணி ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனா மன்னருடைய இறப்பு செய்தியை கேட்ட அதிர்ச்சியில அவங்களும் இறந்துடுறாங்க. பிறந்த உடனே ஒரு பச்சிளங்குழந்தைய அனாதையாகிடுது. பிரச்சனை அதோட நிக்கலைங்க. அந்த பிறந்த குழந்தையோட வலது கையில 6 விரல்கள். அரண்மனை ஜோஷியர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? தனுசு ராசி, மூல நட்சத்திரம், அதுவும் 6 விரல்களோட பிறந்த இந்த குழந்தை ஒரு அபசகுணத்தின் சின்னம் அப்படின்னு அந்த பச்சை குழந்தை மேல முத்திர குத்துறாங்க. இங்கதான் வில்லனோட என்ட்ரி. தலைமை அமைச்சர் துர்புத்தி. பேருக்கேத்த மாதிரியே கெட்ட எண்ணம் பிடிச்சவன். எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சே அந்த குழந்தைய காட்டுல கொண்டு போய் கொல்ல சொல்றான். ஆனா பாருங்க, அந்த குழந்தையோட சிரிச்ச முகத்தை பார்த்து கொல்ல மனசு வராத அடியாட்கள் அந்த 6வது விரலை மட்டும் வெட்டி ரத்தத்தை தடவி குழந்தை இறந்துடுச்சுனே அமைச்சர்கிட்ட போய் சொல்லிட்டு குழந்தைய காட்டிலே உசுறு தப்ப விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த நட்ட நடு காட்டுல அனாதையா விடப்பட்ட குழந்தைய விறகு வெட்ட வந்த ஒரு பொண்ணு காப்பாத்துறா. சந்திரன் மாதிரி பிரகாசமா இருந்ததுனால அந்த குழந்தைக்கு சந்திரஹாசன்னு பேர் வைக்கிறா. ஆனா வளரும்போது அந்த பையனுக்கு ஒரு பெரிய கஷ்டம். அவன் கூட விளையாடுற பசங்க அவனை ராசி இல்லாதவன்னு கேலி செஞ்சாங்க. ஏன்னா பாவம், அவன் எந்த விளையாட்டுலுமே ஜெயிச்சதே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆத்தங்கரை ஓரமா விளையாடும்போது அவனுக்கு ஒரு கல்லு கிடைக்குது. அது சாதாரண கல் இல்லைங்க, மகாவிஷ்ணுவோடைய அம்சமான சாலகிராம கல். அந்த கல்ல அவன் வாயில போட்டு சுவைக்கவும் தினமும் பூஜை செய்யவும் ஆரம்பிக்கிறான். ஆச்சரியம் என்னன்னா, முதல் முறையா அவன் வாழ்க்கையில வெற்றி தேடி வருது. அவனோட அதிர்ஷ்டம் அப்படியே தலைகீழா மாறுது. இப்போ கதையோட அடுத்த கட்டம், அவனோட அந்த பக்தி எப்படி அவனுக்கு சேர வேண்டிய ராஜா வாழ்க்கையை திருப்பி கொடுக்குதுன்னு கவனிங்க. அவனுடைய பெருமையை கேள்விப்பட்டு குழந்தை இல்லாத கலிந்த நாட்டு மன்னர் 10 வயசான சந்திரஹாசனை தத்தெடுத்துக்கிறாரு. சந்திரஹாசன் இப்போ ஒரு இளவரசனா போர்க்கலை வித்தைன்னு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறான். ஆனாலும் அந்த சாலகிராம கல்ல பூஜை செய்யறத அவன் நிறுத்தவே இல்லை. இங்கேதாங்க ஒரு செம சஸ்பென்ஸ். குந்தல நாட்டுல ஆட்சியை பிடிச்ச அந்த துர்புத்தி ஒரு முறை கலிந்த நாட்டுக்கு வர்றான். அங்க கலிந்த மன்னர், இதுதான் என் வளர்ப்பு மகன் சந்திரஹாசன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறார். சந்திரஹாசன் கை குலுக்கும் போது அவனுடைய வெட்டப்பட்ட அந்த 6வது விரலை துர்புத்தி பார்க்கறான். தான் பண்ண பாவம் தன்னை துரத்துதே, உண்மையான வாரிசு உயிரோட இருக்கானேன்னு அவனுக்கு நடுக்கம் ஆரம்பிக்குது. சந்திரஹாசனை எப்படியாவது அழிக்கணும்னு துர்புத்தி மாஸ்டர் பிளான் போடுறான். ரொம்ப சாதுரியமா கலிந்த மன்னர்கிட்ட, நான் ஒரு முக்கியமான கடிதத்தை என் நாட்டுல விட்டுட்டு வந்துட்டேன், உங்க மகனை அனுப்பி வாங்கி கொடுங்கன்னு கேட்கறான். ஆனா உண்மையில துர்புத்தி ஒரு ரகசிய கடிதத்தை எழுதி தன் மகன் மதனா கிட்ட கொடுக்க சந்திரஹாசனையே அனுப்புறான். தன்னை அனாதையாக்குன ஒருத்தனுக்கு உதவ போறோம், தன் மரண சாசனத்தையே தன் கையால கொண்டு போறோம்னு அந்த அப்பாவி சந்திரஹாசனுக்கு தெரியாது. அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதி இருந்துச்சு? இந்த கடிதத்தை கொண்டு வரவனுக்கு விஷம் கொடு அப்படின்னு எழுதி சீல் வச்சிருந்தான் துர்புத்தி. எவ்வளவு கொடூரமான எண்ணம் பாருங்க. நீண்ட தூரம் குதிரையில பயணம் செஞ்ச சந்திரஹாசன் குந்தல நாட்டு எல்லைக்கு வந்த உடனே ஒரு அழகான நந்தவனத்துல மரத்தடியில அயர்ந்து தூங்குறான். அப்போ அங்க வர்றா துர்புத்தியோட சொந்த மகளான விஷாலா. ஒரு அன்னப்பறவைய துரத்திக்கிட்டு வர்றவ தூங்கிட்டு இருக்கிற அந்த பேரழகான சந்திரஹாசனை பார்த்த உடனே அப்படியே உறைஞ்சு போறா. கண்டதும் காதல். அவளால தன் கண்களை அவனை விட்டு விலக்கவே முடியல. இப்போ தூங்குற சந்திரஹாசன் கிட்ட இருந்து கடிதத்தை பிரிச்சு பார்க்கறா விஷாலா. அது தான் அப்பாவோட கையெழுத்துன்னு அவளுக்கு புரியுது. தன் காதலன் சாக போறான்னு தெரிஞ்சதும் அவ செஞ்ச காரியத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. தன் கண்ணுல இருந்த மைய எடுத்து விஷம் அப்படிங்கிற வார்த்தைய விஷாலான மாத்திட்டா. விதியை அவ எவ்வளோ சாமர்த்தியமா மாத்தி எழுதுனா பாத்தீங்களா? இது எதுவுமே தெரியாத சந்திரஹாசன் முழிச்சு பார்த்ததும் கடிதத்தை கொண்டு போய் துர்புத்தியோட மகன் மதனா கிட்ட கொடுக்கறான். மதனாவும் அந்த கடிதத்தை படிச்சுட்டு, ஓ, அப்பா இந்த பேரழகனை என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாரா நினைச்சு உடனே ஊரெல்லாம் தமுக்கடிச்சு ரொம்ப பிரம்மாண்டமா சந்திரஹாசனுக்கும் விஷாலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். அப்பா சொல்றது அப்படியே கேட்கிற நல்ல பையன். விஷயத்தை கேள்விப்பட்டு பதறி அடிச்சுக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு திரும்பி வரான் துர்புத்தி. ஆனா பார்த்தா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு சுத்தமா பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஆனாலும் விடல. அவங்களோட குல வழக்கம் ஒன்று பயன்படுத்தி 3வது முறையா ஒரு சதி பண்றான். புது மாப்பிள்ள ஒரு தங்க கோப்பையை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற காளி கோயிலுக்கு போகணும்னு சொல்றான்.
அதே நேரத்துல காட்டுல அடியாட்களை செட் பண்ணி யாரு தங்க கோப்பையோட வர்றாங்களோ அவங்கள காளிக்கு பலி கொடுத்துடுங்கன்னு உத்தரவு போடுறோம். இங்கதாங்க விதியோட உச்சக்கட்ட விளையாட்டே இருக்கு. மாமனார் பேச்ச தட்டாம சந்திரஹாசன் கோயிலுக்கு கிளம்பும்போது கலிந்த நாட்டிலேருந்து ஒரு அவசர செய்தி வருது. சந்திரஹாசனுக்கு முடிசூட்டி விழா நடக்க போது, உடனே வரணும்னு. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட விஷாலாவோட அண்ணன் மதனா, பரவாயில்ல நான் தங்க கோப்பையை கொண்டு போறேன், நீ முடிசூட்டி விழாக்கு போன்னு சொல்லி சந்திரஹாசன் அனுப்பி வச்சுட்டு இவன் தங்க கோப்பையோட காட்டுக்குள்ள போறான். அடுத்து என்ன நடந்திருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. தங்க கோப்பையோட வந்த மதனாவ அடியாட்கள் துர்புத்தியோட உத்தரவுப்படியே பலி கொடுத்துடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட துர்புத்தி தன் மகனோட உடலை பார்த்து கதறி அழுது, இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம்னு காளி சிலைக்கு முன்னாடியே தன் தலையை தானே வெட்டிக்கிட்டு செத்து போறான். ஒருத்தனோட கொடூரமான எண்ணம் அவனோட வம்சத்தையே அழிச்சிருச்சு பாத்தீங்களா? தப்பிச்சு போன சந்திரஹாசன் கலிந்த நாட்டுடைய மன்னராகி 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, சரியா 9000 வருஷங்கள் ரொம்ப ரொம்ப செழிப்பா அந்த நாட்டை ஆட்சி செய்றாரு. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அர்ஜுனன் அஸ்வமேத யாக குதிரையை கொண்டு வரும்போது சந்திரஹாசனை எதிர்க்க முடியல. ஆனா அர்ஜுனன் கூட கிருஷ்ணர் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இத்தனை காலமா தான் வணங்குன அதே மகாவிஷ்ணுவோட அவதாரம் தானே கிருஷ்ணர்னு உணர்ந்து சண்டை போடாம உடனே சரணாகதி அடைஞ்சிடறாரு நம்ம சந்திரஹாசன். தான் வாழ்நாள் முழுக்க அவன் வச்சிருந்த பக்தி தான் அவருக்கு பெரிய கவசமா இருந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, தூய்மையான மனசும் உறுதியான நம்பிக்கையும் இருக்கும்போது ஒரு கெட்ட எண்ணம் என்னைக்காவது ஜெயிக்க முடியுமா? பிறந்த நேரம் சரியில்லை, ராசி இல்ல, துரதிர்ஷ்டம்னு சொல்றதெல்லாம் வெறும் மாயதான் அப்படிங்கிறத சந்திரஹாசனோட கதை நமக்கு ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது இல்லையா? விதியை கூட மதியாலையும் பக்தியாலையும் கண்டிப்பா மாத்த முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.